வாங்க சார், உட்காருங்க. என்னங்க சார் பண்ணுது? ஒன்றும் இல்லைங்க டாக்டர். நான் உங்கள்கிட்ட வந்து சுகருக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணேன். சரிங்க. நீங்கள் இன்சுலின் எல்லாம் போட சொல்லி எனக்கு எழுதி கொடுத்தீங்க. சரிங்க. நான் அதை வாங்கிட்டு போகாமல் ஒரு 10 நாளைக்கு மட்டும்தான் வாங்கிட்டு போனேங்க. அப்புறம் அங்கே போய் சாப்பிட்டு அங்கே ஒரு 2-3 நம்ம நண்பர்கள்லாம் செல்லில் அது இது வருதுன்னு பார்த்துட்டு, இந்த பொடி சாப்பிட்டீங்கன்னா உனக்கு 4 நாளில் நான் சுகர் குறைஞ்சிரும், நான் சுகரே உடம்புல இருக்காதுன்னு சொன்னாங்க. அதை நம்பிட்டு சரின்ட்டு நானும் போய் அந்த பொடிகளெல்லாம் வாங்கி சாப்பிட்டுங்க. நான் பாட்டுக்கு இருந்தா இப்போ 2-3 நாளாக கையும் காலும் உடம்பு வலி, காலெல்லாம் எரியுது, கண்ணு மங்கலாகி போச்சு அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்ன பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது சுகர் 400 இருந்ததுங்க. அப்புறம் தான் சரி எதுக்கு உங்களை பார்த்துட்டு போகலாம், அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களா அதுக்காக வந்தேன் மேடம். இப்படித்தான்ப்பா நிறைய பேர் செல்லில் இருக்கிறத பார்த்துட்டு சாப்பாட்டை ஃபாலோ பண்ணாமல் கண்டதை வாங்கி சாப்பிட்டு சுகர் குறையலைங்கிறாங்க. மக்களே, டாக்டர் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அவங்க சொல்கிற சாப்பாட்டு முறைகளை பின்பற்றி டெய்லி முட்டை, காய்கறி, முளைக்கட்டிய பயிறு, சுண்டல் இந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சர்க்கரைங்கிறது வந்து ஆரம்பத்தில் இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு இந்த சாப்பாட்டு விஷயத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா சர்க்கரை உணவுன்னு சொல்லி சாப்பாட்டு முறைகளை பற்றி நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்குறோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சர்க்கரையை எப்படி கட்டுப்படுத்துறது, உணவு முறையில் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம வீடியோவை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.